மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவின் நினைவிடத்தில் தமிழகம் மட்டுமின்றி பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் பல்லாயிரக்கணக்கான அஇஅதிமுகவினரும் பொதுமக்களும் நாள்தோறும் திரண்டு வந்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். தமிழக மக்களின் நலன் ஒன்றையே தமது லட்சியமாக கொண்டு கோடானு கோடி மக்களின் மனதில் என்றென்றும் வாழும் மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா நினைவிடம் அமைந்துள்ள சென்னை மெரினா கடற்கரைக்கு தமிழகத்தின் பல்வேறு பகுதிகள் மற்றும் பிற மாநிலங்களைச் சேர்ந்த பல்லாயிரக்கணக்கான கழக தொண்டர்களும் பொதுமக்களும் வருகை தந்து அம்மா நினைவிடத்தில் கண்ணீர் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். ஏழை எளிய மக்களுக்காக அம்மா செயல்படுத்திய எண்ணற்ற நலத்திட்டங்களை அவர்கள் நினைவு கூர்ந்தனர். எங்களுக்கு அம்மானா ரொம்ப உயிர். எப்பவுமே நாங்கள் அம்மாவை மறக்கவே மாட்டோம். நாங்கள் அம்மாவை சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை, எங்களால் சொல்லவும் தெரியல. எங்களுக்கு அம்மா எப்பவுமே எங்கள் இதயத்தில் நிறைஞ்சிட்டு இருக்கிறாங்க. எங்கள் கர்நாடக மாநிலத்தில் மொத்தம் எங்கள் அம்மா எங்களுக்கு நிறைஞ்சிருக்கிறாங்க. அம்மா அவர்கள் செய்த சாதனை ஏழை எளிய மக்களுக்காக பல நல்ல திட்டங்களை செய்தார்கள். கிராமப்புறங்களை வாழ்ந்தவர்களுக்கு வெள்ள ஆடு கொடுத்தார்கள், பசுமை வீடு கட்டி தந்தார்கள், மடிக்கணினி வழங்கினார்கள் மற்றும் அம்மா குடிநீர் வழங்கினார்கள். ஏழை எளிய மக்கள் வயிறார பசியாக இருக்கின்றார்கள் சொல்லி அம்மா உணவகம் கட்டி தந்தார்கள். இவை அம்மா மருந்தகம், இப்படி பல சாதனைகளை அம்மா செய்ததன் காரணமாக மீண்டும் அம்மாவுடைய ஆட்சி நிலைத்து நிற்க வேண்டும். அம்மாவுடைய புகழ் என்றைக்கும் பாடுபட வேண்டும். ஒட்டுமொத்த தமிழ் மக்களுக்காக தம்மையே அர்ப்பணித்து தவவாழ்வு வாழ்ந்து மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவின் நினைவிடத்தில் கட்டுக்கடங்காத வகையில் தினமும் பொதுமக்கள் கூட்டம் கூட்டமாக வந்து மலர் அஞ்சலி செலுத்திய வண்ணமுள்ளனர். மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவின் நினைவுகளை நெஞ்சில் தாங்கி ஆண்களும் பெண்களும் மொட்டையடித்து தங்களின் அன்பையும் பாசத்தையும் வெளிப்படுத்தி வருகின்றனர். சாப்பாடு இல்லாதவங்களுக்கு, ஸ்கூலுக்கு ஷூ இல்லாதவங்களுக்கு சாப்பாடு வழங்கி ஏழை மக்களுக்காக நல்லா எவ்வளோ பல திட்டங்களை செய்து கொண்டு வந்தாங்க. ஒருவேளை சாப்பாடு இல்லாதவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து நல்ல இதுவை செஞ்சாங்க. இப்போ அவங்க இல்லையேன்னு எல்லாம் கஷ்டப்படுறாங்க. இது வர்றது 3வது தடவை நாங்கள் இங்கே. எங்களால் இரவு பகலாக எந்த ஒரு சிந்தனையும் அம்மா எப்படி இந்த இயக்கத்தை நடத்தினாங்க, அவங்களுடைய திட்டங்கள் ஏழை மனித வகையில் ரொம்ப அதிகப்படியான ஆழத்தில் பதிஞ்ச காரணத்தினால மக்கள்கிட்ட இருந்து மீளா துயரத்தை விட்டுட்டு போயிருக்காங்க.